டேய் இப்படியே இருந்தா எப்படி நம்ம கதை? நான் நல்ல வாசனை சொல்றேன். நம்ம போய் பெரிய பேங்கா பார்த்து கொள்ளாச்சின்னு வந்துருவோம். அப்புறம் எங்கன்னா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம். ஒப்பம் புத்தி ஒண்ணு விட்டு போதாடிய பேங்க் எல்லாம் திருநா மாட்டிக்குவோம். அப்ப என்னதான் பண்றது? பெத்தது சரியில்லை, நீ சரியில்லை. அவனை கை ஊத்திக்கோ. என்ன இருக்கிறா? டேய், பெத்த தாய்க்கு ஒரு 40-50 சாவத்துல செயின் எடுத்து போனேன்னு உனக்கு தோணுதாடா? 40-50 சவுத்துல செயின் வேணுமா? வேணா இரும்பு செயின் வாங்கி தரேன், போட்டுக்கோ. நல்லா வெயிட்டா இருக்கும். முன்னாடியே அதான் இரும்பு செயின் வாங்கி தரேன், போட்டுக்கோ. இந்த 2 உலகில வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு தெரியல. எனக்கு தங்க செயின் வேணும். சோத்துக்கே வழி இல்லையா? சொப்பன சுந்தரி கட்டிக்கலான்னு ஆசைப்பட்டானா? அது மாதிரி கையாக்குதே இதா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீண்ட நாள் கனவு. எனக்கு 50,000 செயின் என் கைத்துல தொங்கணும். நான் கனவு வா, இந்த குடும்பத்துல போய் நான் பிறந்த போய். ஏய் மவன, எதனா ஒரு பிளான் சொல்றா, சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும். நான் தான் சொல்றது. உருளா யாரா உருளா வாடா அழகா. உன்னதான் பாக்கலன்னு வரண்டா ஊர்ல. என்ன தம்பி சவிக்குமா கிரியா? நல்லா இருக்கிறா. நீ எப்படி நாக்குற? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தாங்கிறேன். என் புள்ள சமைக்கு போட்டுக்கிறான், துண்டு உட்காந்துக்கிறேன். எப்படி சந்திர சாக்குல குத்தி காட்டுறான் பாத்தியா? போன வாரம் செம்ம அடி வாங்கிட்டு அவங்க அப்பா எங்க வீட்டு தருவாண்ட. அப்படியா? ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கலாமே, சிச்சுங்க வந்திருப்பான். ஏய் அதெல்லாம் கேட்டுங்க அடிப்பா, ஏதோ யதார்த்தமா நடந்தது. நோ, 6 மணி நேரம் உன்னை வச்சு அவன் சந்திர வைக்க மாட்டாங்களே, என்ன பண்ணாங்க? அது என்னென்னமோ பண்ணாங்க, அதை விடு. மன்னிப்பு கேட்டாங்கப்பா. நீ மன்னிப்பு கேட்க மாதிரி நடிக்கவே இல்லையா? ஏப்பா வந்த விஷயத்த சொல்லு, ஏதாவது ஒண்ணு கோத்து விட்டு போவாத. ஊருக்கு தெருவா உதவாங்கிறான் நம்மளுக்கு தெரியுமா? இவன் கதை காரி முகித. ஏ மகனே, அம்மா மறந்துடாதுடா. 40ல இருந்து 50,000டா. ஒரு நாள் தூயின்னு இருங்க, வீட்டோட பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுறேன். சொர்க்கத்துல போய் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்க இந்த சொர்க்கத்துல யாரும் கடிக்க போதா? நரகத்துல தான் கடிக்கும். புரா, அதை பத்தி என்ன பேசுனீங்கடா? சரியா? என்ன டப்பாவோட வந்துட்டுக்கிறா? என்னப்பா டப்பாவோட பிச்சை எடுக்க போறியா? பாய கழுவியா? பொண்ணு அதுமா சேனல் எடுக்கல வந்தா இப்படி பேசுறியா? அடே, உனக்கு பிறந்தனாலா? வாழ்த்துக்கள் அழகா. தேங்க்ஸ். இதான் சாலிட் எடுத்துக்கோ. கண்ணே உள்ள வாப்பா. அந்த விலங்கு குடுக்காத. குடுப்பா. இந்தாங்க. நான் பாக்ஸோட வாங்கிக்கினீங்க. நான் உண்டுக்குது, இதை வச்சு என்ன பண்ண போறா? சரி காலைல விழு. காலியா? நான் காலில் சொல்றேன். அவன் காலில் ஊயாத, கரம்பூச்சுவேன். கண்டது மெஷின் வந்திருப்பான். கண்ணே நீ விழுப்பா, நாங்க ஆசீர்வாதம் பண்றோம். அவன் அப்படித்தான் பேசுவான். கம்பாடிக்குது. நான் தான் அப்பயே சொன்னல, அவன் காலில் ஊயாதுன்னு. கண்ட கர்மத்துல மெஷின் வந்திருப்பான் காலில். ஏய் போடா, வரவும் போறோம் சொல்லினுக்கிறா. கண்ணே அவங்க என்ன தீட்டா? தீட்டா அப்படின்னா ஆட்சி வைப்பாங்களா? அதை சொல்றேன். அதான் சேனல் குத்துட்டேன். அப்ப என்ன கேக்குற? தம்பி, சாக்லேட் எல்லாம் குத்தா போதாது. ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுக்கணும், கையில காசு கொடுக்கணும். டேய், என்னடா குடும்பம் இதா? இந்த குடும்பத்தை செப்பல சமாளிக்கிறா? 10 நிமிஷத்துல எப்படி தனியாரியா? நான் எவ்வளவு காலமாக்குறேன், எனக்கு எப்படி இருக்கும்? எப்பா ரொம்ப மோசம். எப்பா உங்க அப்பா உங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் கதவு சாத்தியே இருக்குது. இப்பதான் திறந்துருக்குது. முருகேசா வாங்க சார், வணக்கம். யோ, ஒரு 5000 ரூபாய் காசு வாங்கின ஞாபகம் இருக்குதா இல்லையா? என்னடா உங்க அப்பா திரும்ப வரான்? அவன் அப்படித்தான் நடிப்பான். சார் என் தூக்கத்தை எங்க சொல்லுங்க சார். நான் அழுவுறா? நான் ஆச்சு உனக்கு. உங்க கையில 5000 வாங்கி பாக்கெட்ல வச்சுன்னு நடந்து வரும்போது இதே மாதிரிதான் மழை பெய்யுது. மழை வந்துச்சா? எப்பயா? 4 மாசத்துக்கு முன்னாடி எப்பயா மழை வந்துச்சா? வந்துச்சே, எங்க ஏரியாவில கைத்தளவு தண்ணி வந்துச்சு, பணமும் போச்சு. ஐயோ, நான் சொல்றா? ஜாக்கிரதை எடுத்துட்டு போத்தாவியா? ஜாகிரதையா எடுத்துட்டு வந்தாரு. வெள்ளம் வரும் யாருக்கு தெரியும்? மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குதா. இது யார் தம்பியா? உன் பையன் தானா? ஆமாங்க, அவன் படத்துல இருந்து காலை ஓட்டிக்கின்னு 30,000 ரூபாய் செலவாச்சு. உங்க எப்பறம் கால் வந்துச்சு? நான் சொல்றதுனாடி காது குட்டு கேட்டுங்கடா. கடன் தொழில் தான் இந்த கயிறு மாட்டி வச்சுக்கிறேன். முருகேசா, நீ பண்றது ரொம்ப தப்பு. பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம். வாழ வழியிலேயே 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன். முருகேசா கவலைப்படாத முருகேசா, நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். இந்த மாசத்தை எப்படியாவது ஓட்டு, அப்புறமா வேலைக்குள்ள ஏதாச்சும் வரும். தெய்வம் மாதிரி வந்தீங்க சார். அதெல்லாம் விடு முருகேசா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அப்படி போயிட்டு இது வாழ்க்கை. சரி இந்தா 5000 ரூபாய் அப்படி அப்பா கிட்ட குத்துருப்பா. அது நான் குத்துறேன், நீங்க போங்க. மகனே குடுப்பா, கால் கொஞ்சமா கடன் நிறைய இருக்குதுப்பா.
நான் உங்ககிட்ட கொடுக்காம வேற யாருக்கிட்ட போய் கொடுக்க போறேன்? பின்னாடி பெல்ட் அடிக்கிறான். வாங்கிக்கலாம். பாதி கடன் அடியத்துக்கு என் கிட்னி வித்து குத்துன காசு. என்னது கிட்னி வித்துட்டியா? ஆமாண்ணா, மாத்திரை வாங்கறதுக்கு கூட காசு இல்ல. ஐயோ என்னப்பா சொல்றா? கடல் போல இந்த காசை குத்திங்க. இந்த காசை நான் மாத்திரை வாங்கிட்டுமாண்ணா? டேய், அவர் எங்க குத்தாப்புல காசு, நீ மாத்திரை வாங்கிட்டு மான்றா? முருகேசா கடன் கூட எப்போனா குத்துடலாம் முருகேசா, மாத்திரை முக்கியம் இல்ல. சொல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரியா? வாழன்னு புச்சிக்கா, மாத்திரை வாங்க. ஓடுகள் நடி இப்படி ஏமாத்திட்டு பூச்சே. அப்படிதான் இருக்கும். பாத்து போங்கப்பா, தேவைப்பட்ட ஊட்ட வாங்க, காசு தரேன்னா. சரிண்ணா. சார் குத்த காசு அவன் வாங்கி போயிட்டான் எங்களுக்கு சார். இந்தாயா ஒரு 1000 ரூபாய் இருக்குது, வச்சுக்கையா. 5000 போச்சு அந்த தத்துலயே. கொடுங்க. சரி நல்லா பாத்து பையனை, உங்களுக்காக கிட்னியே வித்துக்கிறான். நான் வரேன். போங்க சார் போங்க. உன் புள்ள சரிங்க. நீ வாழ்க்கை சரியில்லை, நான் என்ன பண்றேன்? 5000 ரூபாய் போச்சுடி. பரவாயில்ல, 1000 ரூபாய் பிரியாணி. துணுனே இரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான், பிரியாணி ஓடுமா?